இடஒதுக்கீடு பிரச்சினை தொடர்பாக வேலையின்மை மற்றும் மாணவர் போராட்டங்கள் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார். அதன் பிறகு கடந்த 6 மாதங்களில் வங்கதேசத்தில் வேலையின்மை அதிகரித்துள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகின் 7வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான வங்கதேசம் 170 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் சுமார் 30% பேர் இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டின் அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரங்களின்படி வங்கதேசத்தில் 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட 5 பேரில் ஒருவர் வேலையில்லாமல் இருக்கிறார். மேலும் 5இல் ஒருவர் அடிப்படை கல்வியை கூட முடிக்கவில்லை. வங்கதேசத்தில் வேலையில்லாதவர்களில் 87% பேர் படித்த பட்டதாரிகள். ஒவ்வொரு ஆண்டும் வேலை தேடும் 2 மில்லியனுக்கும் அதிகமான இளைஞர்களில் சுமார் 6,50,000 பேர் பட்டதாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலை பாதுகாப்பு, நல்ல வருமானம் மற்றும் கௌரவம் என்ற கனவில் பல இளைஞர்கள் அரசு வேலைகளை தேடுகிறார்கள். எனவே 6 மாதங்களுக்கு முன்பு வரை பல்கலைக்கழக நூலகங்கள் சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக காத்திருக்கும் இளம் பட்டதாரிகளால் நிரம்பியிருந்தன. கடந்த ஆண்டு புள்ளிவிவரங்கள் காட்டுவது போல் வெறும் 3300 அரசு பதவிகளுக்கான தேர்வில் சுமார் 3,46,000 பேர் கலந்து கொண்டனர். வேலையின்மை அதிகமாக இருந்த சூழலில் 1971ஆம் ஆண்டு வங்கதேச சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்களின் சந்ததியினருக்கு அந்நாட்டு அரசு 30% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது. இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் போராட்டங்கள் தொடங்கின. இந்த வழக்கு நீதிமன்றங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக விசாரிக்கப்பட்ட நிலையில் உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை உத்தரவிட்டது. அதன் பிறகு மாணவர்கள் போராட்டங்கள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அரசாங்கத்திற்கு எதிராக மாறியது. இதன் விளைவாக ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார். நோபல் பரிசு பெற்ற யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் பதவியேற்றது. அப்போதிருந்து வங்கதேசத்தின் வேலையின்மை விகிதம் பாதியாக குறைந்துள்ளதாக உலக வங்கி மற்றும் IMF அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. வங்கதேசத்தின் பணவீக்கம் இப்போது 10.34% உயர்ந்துள்ளது. வங்கதேசத்தின் மத்திய வங்கி ஜூலை முதல் நவம்பர் வரை நாட்டில் வெளிநாட்டு முதலீடு 177 மில்லியனாக இருந்ததாகவும் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி காலத்தில் இதே காலகட்டத்தில் 614 மில்லியனாக இருந்ததாகவும் கூறுகிறது. அதிகரித்து வரும் பணவீக்கம் நாட்டில் மேலும் அமைதியின்மையை தூண்டக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். அரசாங்க அல்லது தனியார் வேலைகள் கிடைக்காததால் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய எந்த வேலையும் செய்ய தயாராக இருப்பதாக பல இளைஞர்கள் கூறுகின்றனர். 84 வயதான முகமது யூனுஸ் தலைமையிலான அரசாங்கத்தை 26 வயது மாணவர் தலைவர்கள் நஹீத் இஸ்லாம் மற்றும் ஆசிப் மஹ்மூத் ஆகியோர் வழிநடத்துவதால் நிலைமை மோசமாகிறது. வங்கதேசத்தில் முகமது யூனுஸை ஆட்சிக்கு கொண்டுவந்த அதே மாணவர் இயக்க தலைவர்கள் இப்போது வங்கதேச நிர்வாகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் என்று அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். உண்மை என்னவென்றால் வரவிருக்கும் தேர்தல்களுக்கு முன்னதாக நாட்டில் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதில் முகமது யூனுஸ் மிகவும் கடினமான சவாலை எதிர்கொள்கிறார். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.